இல்லை, அதாவது பாருங்க, 63 இடங்களை இழந்தாங்க என்கிற அந்த உண்மையை அவரால் மறுக்க முடியல பாஜகக்காரரால். ஆகவே சட்டமன்ற தேர்தல்களை பற்றியாக பேசுகிறாரு. நான் உண்மையைத்தானங்க சொன்னேன். சரி, ரெண்டாவது, தமிழ்நாட்டில் திமுக அரசு மீது மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்கன்னு இவர் என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே ஏக பிரதிநிதி மாதிரி இங்கே அறிவிப்பு கொடுக்குறாரு. இது வரைக்கும் நடந்த தேர்தலில் எங்கெங்கே ஜெயிச்சிங்க? அப்படி அதிருப்தியாக இருக்காங்க, பாஜக மீது ரொம்ப பிரியமாக இருக்காங்கன்னா ஏன் ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் ஏன் நீங்கள் நிற்காமல் நீங்கள் ஏன் ஓடி போனீங்க? பாஜக ஏன் ஓடி போச்சு? ஏன் ஒரு இடைத்தேர்தலை கூட தமிழ்நாட்டில் சந்திக்க ஏன் உங்களுக்கு சத்து இல்லாமல் போச்சு அப்படின்னு நான் திருப்பி கேட்கவா? அவே இன்றைக்கி உள்ள நிலைமை தான். உங்களுக்கு இந்த மாநிலங்கள்லாம் ஜெயிச்சிங்க, நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனாலும் அது ஜெயித்தாலும் கூட உங்களுக்கு உள்ளூர பாஜகவுக்கு என்ன பதட்டம்னா, இன்றைக்கி கேரளாவில் இடதுசாரி கட்சிகளுடைய ஆட்சி நடக்குது, தோழர் பினராயி விஜயனுடைய ஆட்சி நடக்குது. அதுவும் கொள்கை ரீதியாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஏற்று நிற்கிது, அதனுடைய மனு அதர்ம கோட்பாடுகளை ஏற்று நிற்கிது, மாநில சுயாட்சி வெறுப்பை ஏற்று நிற்கிது. ஆகவே அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் இப்போ ஆர்கே கூட ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது போல் காமிக்கிறார். தயவு செஞ்சு அப்படி இது பண்ணாதீங்க. திராவிட மாடல் இங்கே, இடதுசாரி மாடல் கேரளாவில், ரெண்டும் இன்றைக்கி தேவை. ரெண்டும் தேவை. குஜராத் கொடூர மாடலை ஒழிச்சு கட்ட, அப்படி தான் நம்ம பேசணும், பார்க்கணும். ஆகவே நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது மிக வலிமையாக இருக்குது, மிகச் சரியாக இருக்குது. அது சரியாக கொள்கை ரீதியாக இருப்பது தான் அமித்ஷாவுக்கு அப்படி உறுத்துது. நான் ஒன்று சொல்ல, அவர் பேசிட்டதுனால திருப்பங்கோட்டத்தை பற்றி, எங்கே ஒரு தீர்ப்புனா அது தீர்ப்பாக இருக்குது, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, நீதி வழங்கலை. இப்போ எங்கள் கட்சி கூட தெளிவாக ஒரு வாக்கியம் சொல்லுது, நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல ஒரு தூணில் ஏற்றணும்னு சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி ஏற்றுனதுக்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கான்னு இந்த 2 நீதியரசர்களும் கேட்டாங்களா? கேட்காம அவங்க பாட்டுக்கு அந்த நீதிபதி சொன்னதை சரிங்கிறாங்க. அப்படி என்றால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம்ல, உடனே சொன்ன அதையே உங்களுக்கு இவ்வளவு எரிச்சலை தருது. குணா ரொம்ப நல்லா கேட்டீங்க, அதுக்கே அவரால் பதில் சொல்ல முடியல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கவர்னரை பற்றி, அதையும் குடியரசுத் தலைவரை தூண்டி விட்டு நீங்கள் கருத்துக்கள் கேட்டீங்க, கேள்விகள் எத்தனை கேள்வி அதிசயாக கேட்டீங்களே. அப்போ நீங்கள் மட்டும் அப்பீல் பண்ணுவீங்க, அப்பீல் பண்ணுறதுக்கு வழி இல்லாட்டி கூட குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க. நாங்கள் ஒரு மோசமான தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு தானேயா போகிறோம், போகக்கூடாதுன்னு சொல்வது என்ன நியாயம்? என்னமோ ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிட்டது மாதிரி கிடந்து அப்படி அவராக பொங்கிக்கிறாரு, அவராக மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறாரு. தமிழ்நாடு மக்களை நீங்கள் இப்படியெல்லாம் அசைச்சு பார்க்க முடியாது நிச்சயமாக. அது மட்டும் இல்லை, தமிழருடைய பொங்கலை போய் மோடி பொங்கல்ங்கிறீங்களே ஐயா, அதுவே அநியாயம். பாஜகவுக்கு தமிழ்நாடு மக்கள் பொங்கல் வைப்பாங்க தேர்தல். ஓகே, அதாவது ஒரு விஷயம் எதுக்கு சொல்கிறேன் அருணன் அவர்களுக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது தமிழ்நாடு அரசாங்கத்தின் உரிமை, அதை யாரும் நாங்கள் மறுக்கலை. நீங்கள் போக தான் போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது கம்பேர் பண்ணுற விதம், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வழக்கத்துக்கு இல்லாத விஷயம். அப்படி இருக்கும்போது சுடுகாட்டில் பிணம் பதிக்கணும், புதைக்குப்பாங்க, இல்லை எரிப்பாங்க, வேற ஒரு இடத்துல பண்ணுவாங்களான்னு கேட்குறதெல்லாம் ஒரு தார்மீகமான ஒரு அமைச்சருக்கு அழகான்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதே நாங்களும் கேட்க முடியும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏன் எல்லாரும் மெரினாவில் புதைக்கணும் நீங்கள் வருத்தப்படுறீங்க, நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க? சாதாரணமாக எல்லா மனுஷனுக்கு இருக்கிற உரிமை தானே எல்லாருக்கும் இருக்கணும்னு நாங்கள் கேட்க முடியாதா? சாதாரண மனுஷனா கேட்க முடியாதா? அதனால எது ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க, மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க, ஒரு பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை, ஒரே ஒரு விஷயம், எந்த வகையில நியாயம்? பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை கொல்லப்படுவது எங்க நியாயம்? சுப்ரீம் கோர்ட்டு போங்க, உங்க உரிமை, அதை யாருமே வேணான்னு சொல்லல. யாரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க அதை அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்றதா எங்களுடைய கோரிக்கை. அதுதான் தவறுன்னு சொல்றோம். இல்லை 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 இல்லை, நீங்கள் முதல்ல அப்படி பேசலை நண்பரே. நீங்கள் இப்போ உதாரணத்தை பிடிச்சிக்கிட்டீங்க. கேட்ட நான் அடிப்படையான கேள்வியை உங்களால் மறுக்க முடியல, இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போவது தமிழ்நாடு அரசுடைய உரிமை, ஒப்புக்கொண்டிருக்கீங்க. அருமை, நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.